சென்னையை விட பல மடங்கு பெரிய A23A எனப்படும் உலகின் மிக பிரம்மாண்ட பனிப்பாறை தெற்கு ஜார்ஜியா நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரம்மாண்ட பனிப்பாறை சின்னஞ்சிறு தீவுகள் அல்லது ஏதேனும் நிலப்பரப்பின் மீது மோதினால் என்ன நடக்கும்? இந்த பனிப்பாறை உருகினால் உலகம் அழிவை சந்திக்குமா? இந்த காணொளியில் சற்று விரிவாக பார்க்கலாம். A23A என அழைக்கப்படும் இந்த பிரம்மாண்ட பனிப்பாறை 1 டிரில்லியன் டன் எடையும் கிட்டத்தட்ட 3800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் கொண்டது. 1986இல் அண்டார்டிகாவின் ஃபிட்ச்னர் ரோனல் பகுதியில் இருந்து முறிந்த இந்த பனிப்பாறையின் அடிப்பாகம் 30 ஆண்டுகளாக கடலுக்கு அடியில் சிக்கிக் கொண்டது. 1986 முதல் நகராமல் இருந்த பனிப்பாறை 2020இல் தான் முதல் முறையாக நகரத் தொடங்கியது. தெற்கு கடலை நோக்கி தனது பயணத்தை தொடங்கிய இந்த பிரம்மாண்ட பனிப்பாறை தற்போது தெற்கு ஜார்ஜியா பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இந்த பிரம்மாண்ட பனிப்பாறை சிறிய தீவுகள் மீது மோதுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. கடல் போக்குவரத்திற்கும் தடைகளை ஏற்படுத்தலாம். இதனால் இந்த பனிப்பாறையை விஞ்ஞானிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இப்போது A23A மீண்டும் நகரத் தொடங்கி தெற்கு ஜார்ஜியாவின் தெற்கு கடற்கரை பகுதியை எட்டியுள்ளது. அங்கு ஆழமில்லாத கடல் பகுதியில் தங்கியுள்ளது. இந்த பிரம்மாண்ட பனிப்பாறை மெதுவாக கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து தெற்கு ஜார்ஜியாவின் துணை அண்டார்டிக் தீவை A23A அடையும். அங்கு வெப்பம் அதிகமான தண்ணீருடன் தொடர்பு கொள்ளும் போது இந்த பனிப்பாறை பல சிறிய பாறைகளாக உடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன்பு தெற்கு ஓர்க்னி தீவுகள் அருகில் ஒரே இடத்தில் இந்த பனிப்பாறை சுழல ஆரம்பித்தது. இந்த அரிய நிகழ்வுக்கு டெய்லர் காலம் என்று பெயர். இதன் காரணமாக அதன் பாதையில் மாற்றம் ஏற்பட்டு வடக்கு நோக்கி புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது. தற்போது நகரத் தொடங்கிய இந்த பனிப்பாறையால் ஏதேனும் ஆபத்து ஏற்படுமா என்பதை அறிய கடல்சார் நிபுணர்கள் முயன்று வருகின்றனர். காலநிலை மாற்றத்தால் இது உருகி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் சூழலியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இந்த பனிப்பாறை காலநிலை மாற்றத்துடன் தொடர்புடையது என்று நாங்கள் நினைக்கவில்லை. ஏனெனில் இது பல தசாப்தங்களுக்கு முன்னர் உடைந்தது. பனிப்பாறைகள் உடைவது இயற்கையான ஒரு சுழற்சிதான். வெப்பமான காலநிலை காரணமாக வரவிருக்கும் நாட்களில் இது போன்ற அதிகமான சம்பவங்களை பார்க்க நேரிடலாம். பொதுவாக பனிப்பாறைகள் சில கால இடைவெளியில் உருகி பல துண்டுகளாகிவிடும். ஆனால் இந்த பிரம்மாண்ட பனிப்பாறை உருகாமல் அதே நிலையில் நீடிப்பது கடல்சார் நிபுணர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. இந்த பனிப்பாறை உருகி இதன் நீர் கடலில் கலக்க ஆரம்பிக்கும் போது அது பெருங்கடல்களின் ஓட்டத்தை பாதித்து உலகளவில் வானிலை சுழற்சியை உண்டாக்கலாம் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அதே நேரம் இந்த பனிப்பாறை மூலம் கடலுக்கு பல வகை சத்துக்கள் கிடைக்கும் என்றும் அது கடல்வாழ் உயிரினங்களை செழிக்கச் செய்யும் எனவும் விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றனர். A23A போன்ற பிரம்மாண்ட பனிப்பாறைகள் காலநிலையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர்.